எங்க என்னாச்சு? ஏன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சுது போல. அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் சார். பேசிட்டீங்களா அருண்? என்னவா? என்ன கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரு. வித்யா, இப்ப என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை வேணா தானே? எழுந்துருங்க, நான் அதுக்கு வழி சொல்றேன். நான் நம்ப மாட்டேன், நீங்க என்ன ஏமாத்துறீங்க. வித்யா ப்ளீஸ் முதல்ல எழுந்துருங்களா, நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, நம்ம நிச்சயத்துக்கு அடையாளமா என் மோதிரத்தை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்றது வெறும் ஃபார்மாலிட்டி தானே, ஆனா இது நான் பர்சனலா உங்களுக்கு போட்டு விடுறேன். இப்போ அது நம்புவீங்களா? இந்தாங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் பாலா. மாமா ஏய், பிடிப்பா, யாரோ மயங்கி விழுந்துட்டாங்க பாரு. ஏய், தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. யாராவது ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. ஏய், இந்த அம்மா தனியாவா வந்தாங்க? என்னாச்சு பாலா? அங்க ஒருத்தங்க மயக்க போட்டு விட்டாங்க பாருங்களா. இந்தப்பா தண்ணி தண்ணி தெளி. ஐயோ வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல 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 இல்ல, அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அக்கா ஏந்திரீங்கக்கா. ஐயோ என்னாச்சு? தேங்க்ஸ் பாலா. இப்ப எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஏய், ஆம்புலன்ஸ் கிடைச்சதா இல்லையா? யாராவது ஆம்புலன்ஸ் ஏன் போனா எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் நினைச்சது எப்படியோ நிறைவேறிடுச்சு. எனக்கு இது போதும் பாலா. என்ன பாலா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்பலாமா? இருங்க பாலா, எனக்கு ரிங்க போட்டு விட்டுருக்கீங்க. இந்த அக்கேஷனை கொண்டாட வேணாமா? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, அதான் உடனே கிளம்பணும். அப்புறமா பார்க்கலாமா? சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. நான் புரோக்கரை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். இது அவங்க போன் தான். கரெக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா பாரு. ஃபோன் பண்ணி பாக்குறேன். பாருப்பா. உங்க அக்கா தான். அக்கா தான். ஹலோ அக்கா, வந்துட்டியா? இவங்க உங்க அக்காங்களா? இவங்க வலசவாகம் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடி மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உடனே வாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க? நானுமே அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீங்க வெளியில வாங்க. தோ வரேன். அருண், என்னாச்சு? அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம். ஐயோ வாங்க. ஏய், தள்ளுங்க. அக்கா வாங்க. அக்கா தள்ளுங்க. என்னாச்சு? அக்கா எழுந்திருக்கா. அருண், ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. சரி ரஞ்சிதா. அக்கா உங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தாங்க? பாத்து மெதுவா. கீழே இருக்குங்கப்பா. பாத்து பாத்து. நீங்க ஏத்துங்க, மேல ஏத்துங்க. பத்ரம். பொறுமையா பொறுமையா. தூக்குங்க. பாத்து. யாராவது ஒருத்தவங்க கூட வாங்க. நீ கூட போ. அருண், டீனனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோன் பண்ணிடுங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ போ. சார் இந்தாங்க சார் அவங்க ஃபோன். தேங்க்ஸ்.
சொல்லுங்க அருண். தீனன், நானும் ரஞ்சிதாவும் ஒரு வேலை விஷயமா வெளியே வந்தோம். வந்த இடத்துல உங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க அருண்? கோமதிக்கு என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. நீங்கள் அங்கே வந்துருங்க, சரியா? சரிங்க, நான் இப்போயே வந்துடுறேன். பேரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறாங்க. இவங்க 2 பேர் எதுக்கு இங்கே வந்தாங்க? ஒருவேளை கோமதி என் மேலே டவுட் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காளா? இவங்களையும் அவளே வர சொல்லிட்டாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன மேடம், எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வந்து சொல்றீங்க? சாரி சார், அவரால் இன்னைக்கு வர முடியாம போயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக ஒரு திடீர்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அதனால தான் போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மேடம், காலையிலே கலெக்ஷன்லாம் கரெக்டா வந்ததுன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப 2 பார்ட்டியும் சேர்ந்து என்ன காலி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு முன்னால ஒரு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். இப்ப நீங்களே இப்படி சொல்றீங்க. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு கொடுத்த பணத்தை நான் திரும்பி கேட்க மாட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே நாங்க திரும்ப இங்க தான் வருவோம். அப்ப நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுங்க. மேடம், ஓகே மேடம். உங்களுக்கு பெரிய மனசு மேடம், நீங்க நல்லா இருப்பீங்க. சரி, நான் வரேன். சரி மேடம். என்னாச்சு மேடம்? ரொம்ப நேரமா நோட்டீஸ் போர்டே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா. அது இவங்க கல்யாணம் தானா? ஆமா மேடம். இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க. மேடம், அவங்கள்ட்டயாவது கரெக்டா வர சொல்லுங்க மேடம். அப்பப்ப கேன்சல் ஆயிருது, ஏதாவது பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ராஸ்கல், ரெஜிஸ்டர் மேரேஜ் மனசுல வச்சுட்டு தான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினானா? அமைதியா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ண பாத்திருக்கோம். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ரஞ்சிதா, இந்தா பில் பே பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் அருண். நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. என்ன ரஞ்சிதா, நானும் கூடவே இருக்கேன். உனக்கும் சப்போர்ட்டா ஒரு ஆள் வேணும்ல. ஐயோ அருண், நான் பாத்துக்கிறேன் அருண், நீங்க கிளம்புங்க. அதுவும் இல்லாம அந்த ஆள் வேற இப்ப வந்துட்டு இருப்பான். அந்த ஆள் முன்னால நம்ம ஒன்னா இருக்க வேண்டாம். ஏன் இப்ப இருந்தா என்ன? அந்த ஆளுக்குலாம் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? ஐயோ அருண், நான் பயப்படல அருண். நம்மள ஒன்னா பார்த்தான்னா அப்புறம் அந்த ஆள் டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் அந்த கோவத்துல அக்காவை ஒழுங்கா கவனிக்கவே மாட்டான். நம்மளால அக்கா கஷ்டப்பட வேண்டாம் தான் நான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா எனக்கு கால் பண்ணு, சரியா? பாத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவளோட தங்கச்சி டாக்டர். அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி மயக்கம் வருமா? ஆமா டாக்டர். அவங்க மயக்கம் போட்டு விடும்போது எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவீங்க? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஓ, என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ இல்ல டாக்டர், நான் வேற வீட்ல இருக்கேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அக்கா வீட்ல தான் இருக்கு. ஆனா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே அப்நார்மலா எதுவுமே இல்லன்னு தான் சொல்லிருக்காங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. டெஸ்ட் எடுத்திருந்தா அதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருக்க சான்ஸே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கோமதி எப்படி இருக்காங்க? நீங்க? நான் அவங்க ஹஸ்பண்ட். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஒரு தடவை அவங்களுக்கு இப்படி மயக்கம் வரும்போதெல்லாம் எனக்கு உயிர் போயிட்டு வருது டாக்டர். டைம் பீயிங் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனா உங்க ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்ல. ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா டாக்டர், இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அவங்க பேசிக் டெஸ்ட் தான் பண்ணிருப்பாங்க. எல்லா ப்ராப்ளமும் அதுல தெரியாது. அவங்களோட பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்காக ஹைதராபாத்ல இருக்க லேபுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெஸ்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல தெரிஞ்சிடும். ஆனா ரிசல்ட் வர கொஞ்ச நாள் ஆகும். அந்த ரிசல்ட்டை வச்சுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு சீரியஸா எதுவும் இல்ல. ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர், என் ஒய்ஃபை காப்பாத்திடுவீங்களா? என்ன பிரச்சனைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். பட் பாசிட்டிவா இருப்போம்.
Thank you, தேங்க்யூ doctor. வரேம்மா. இதை தாண்டி எதிர்பார்த்தேன். நீ அங்க, ரஞ்சிதா இங்க. அக்கா ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்விக்கு பதில் டாக்டர் தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? தப்பு ரஞ்சிதா. மற்ற எந்த விஷயத்துல வேணா நீ என்னை நம்பாம இரு. ஆனா கோமதி விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாத. அவளையும் குழந்தையும் என்னால மிஸ் பண்ணவே முடியாது. அவ முக்கியம்னு நினைச்சிருந்தா ஏன் பின்னாடி நீ ஏன் அலையணும்? நீயும் எனக்கு வேணும் தான் நான் சொல்றேன். உனக்கு நான் மட்டும்தான் வேணும். அதான் அக்கா விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. ரஞ்சிதா, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. கோமதி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் உண்மை. உன்னை நான் என்னைக்குமே நிறுத்து ரஞ்சிதா. இந்த ஆர்குமெண்ட் இப்ப வேண்டாம். நீ நீ ஆபீஸ் கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் வேண்டாம். என் அக்காக்கு துணையா நான் இங்கே இருக்கேன். ரஞ்சிதா சொன்னா புரிஞ்சுக்கிய. நீ கிளம்பு. என் ஒய்ஃபை நான் பாத்துக்க மாட்டேனா? இங்க பாரு, பாலா வேற பாப்பா கூட்டு வந்துட்டு இருக்கான். பாப்பா இங்க வந்து உன்னை பார்த்துட்டா அப்புறம் உன்னை விடவே மாட்டா. உனக்கு தான் கஷ்டமாயிடும். சொல்றத கேளு. டாக்டர் சொன்ன மாதிரி ஹைதராபாத் லேபுக்கு சாம்பிள் போயிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்லோ பாய்சன் கொடுத்தது தெரிஞ்சிடும். முடிஞ்சா சாம்பிள் அனுப்பாமல் தடுக்கணும். இல்லை இவ கதையை சீக்கிரமாக முடிக்கணும். அம்மா 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 ஏ சித்ரா, அம்மா எங்கடி? ஏன் என்னாச்சுக்கா? அதெல்லாம் சொல்ற. அம்மா எங்க? கிச்சன்ல தான் இருக்காங்க. வித்யா, அம்மா என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா வர? ஒரே பையன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே, அவன் தான் உங்க தலையில கல்ல போட பாக்குறான். வித்யா, நடந்தத புரியுற மாதிரி பேசுறியா? சொல்றத அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு, அருணுக்கு கல்பனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ராஸ்கல் இந்த ரஞ்சிதாவை கூட்டிட்டு போய் ரகசியமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாத்துருக்காமா. வித்யா, யாரோ உனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் இல்லத்த, ரொம்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். அருண் ரஞ்சிதாவோட போட்டோ நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சு இன்னைக்கு கல்யாணம்னு போட்டிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அங்க வேலை பாக்குறா. அவதான் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா. வித்யா, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அக்கா, நீ வித்யா பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிடாத. அருண் வரட்டும், விசாரிப்போம். மாமா, இதுல விசாரிக்க என்ன இருக்கு? என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் சத்தியம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அங்க இருக்க யார்கிட்ட வேணா போய் விசாரிங்க. அக்கா, அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சா? இல்லடி, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாங்களா. அநேகமா என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு விஷயம் தெரிஞ்சிரும்னு பயந்துதான் 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித்யா, விஷயத்த சொல்லிட்டல, அதோட விடு. அண்ணிய ஏன் சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்க? சீதா, அவளை எதுக்கு நீ அடக்குற? ஏதோ நம்ம நல்ல நேரம் இந்த கல்யாணம் நடக்காம போயிருக்கு. இல்லனா என் பையனை என்ன உசுரோட கொள்ளி வச்சிருப்பான். ரஞ்சிதா அவனோட வாழ்க்கையில இல்லன்னு நான் எத்தனை தடவையோ சொல்லிட்டேன். அதையும் மீறி அவன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரும் நெஞ்செழுத்தமும் இருக்கும். அண்ணி, உங்களை மீறி போகணும்னு அருண் என்னைக்குமே நினைக்க மாட்டான். நீங்க அவன் விருப்பத்தை ஏத்துப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க உங்க முடிவை தான் ஏத்துக்கணும்னு விடாப்பிடியா இருந்தீங்க. உங்க பிடிவாதத்தாலதான் அவன் இந்த முடிவுக்கே வந்திருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றியா சீதா? சரி, அது அப்படியே இருக்கட்டும்.
எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பையனோட நல்லதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டானா என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டானா? நான் அவளை மருமகளா ஏத்துப்பேன்னு நினைச்சிட்டானா? நடக்காது. அது நடக்கவே நடக்காது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்பனாதான் அருணோட பொண்டாட்டி. அவதான் என்னோட மருமக. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அக்கா சுந்தர், அருண் வந்தா அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்குள்ள நீ அவங்கிட்ட போன்லயோ நேர்லயோ பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரஞ்சிதாவை அவன் மனசுல இருந்து மொத்தமா விரட்டி அடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீராது. வித்யா, இந்த விஷயம் கல்பனாக்கு தெரிய வேண்டாம். அவ உடைஞ்சு போயிடுவா. அருண் கிட்ட நம்மளே பேசி முடிவு பண்ணலாம். சரிம்மா. ரஞ்சிதாவா இல்ல நானா, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நில்லடா. எங்கடா போயிட்டு வர? ஆஃபீஸ் தாம்மா போயிட்டு வரேன். இன்னைக்கு அங்க மட்டும்தான் போனியா? ஆமாம்மா, நான் அங்கே தான் போய் போயிட்டு வரேன். சொல்லாதடா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறல? ஏய் வித்யா, என்ன நடந்துச்சு? ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க நீ அவ கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனியா? அம்மா கேக்குறாங்களா, பதில் சொல்றா. அம்மா இல்லம்மா, அது வந்து போனது உண்மையா இல்லையா? ஆமாம்மா. அம்மா என்ன சொன்ன? என்ன சொன்ன? போனியா? சும்மா இரு. கைவிடு. யாருமே என் பக்கத்துல வரக்கூடாது. யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைப்புல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதாடா? அப்பா வீட்டுக்கு வந்ததும் உனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம்னு அவளுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். நீயும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கடா. அந்த சத்தியத்தை மீறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அம்மா, ரஞ்சிதா என் பொண்டாட்டிமா. என் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கம்மா. டேய், அவன் நேத்து வந்தவ. உனக்கும் எனக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி உறவுடா. நான் அவளை ஒன்னாயிடுவோமா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை விட எவ்வளவு ஒருத்திக்கு கொடுத்த சத்தியம் தான் உனக்கு பேச போச்சுல. அம்மா, எனக்கு எது பெருசுன்னு நான் யோசிக்கலம்மா. எனக்கு எது நியாயமோ அது மட்டும்தாம்மா யோசிச்சேன். எது? பெத்தவளை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது தான் உன்னோட நியாயமாடா? கல்பனா தான் உன் பொண்டாட்டின்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் நீ ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஐயோ அம்மா, பெத்துவ வார்த்தையை கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட இல்ல? இந்த அம்மாங்கிற உறவை வேண்டான்னு நினைச்சிட்டியா? அம்மா இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. எனக்கு நீங்களும் வேணும், ரஞ்சிதாவும் வேணுமா. டேய், ரெண்டு பேருமே உன் வாழ்க்கையில இருக்க முடியாதுங்கிறது உனக்கு இன்னும் புரியலையா? அவ உனக்கு வேண்டாம், இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன்.
அவளை மறக்கிற மாதிரி என் முன்னாடி நடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவளை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண பாத்திருக்க